மைக்குடா. ஐயோ அம்மா வீடியோ எடுத்துட்டு வரேன்டா, குடுடா. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆராவின் அம்மா. நான் சவுதிக்கு வரும்போது என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்தேன், அதை எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே வரதுக்கு முன்னாடியே நிறைய யூடியூப் சேனல்ஸ் நானும் சர்ச் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பேன், அவங்களும் ஒரு சில விஷயம் சொல்லுவாங்க. அப்புறம் அதுவுமே எனக்கு ஒரு சில விஷயம்லாம் எனக்கு கிளாரிட்டி இல்லாமல் அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டாஃப் அவங்க ஒய்ஃப்லாம் நம்பர்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கிட்ட அவங்கக்கிட்ட நான் கேட்பேன், இந்த திங்ஸ்லாம் கொண்டு வரலாமா, அந்த திங்ஸ்லாம் கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்டுட்டு நான் ஒரு திங்ஸ் வந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்தேன். ஒரு ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் கொண்டு வந்தேன். இப்போ என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, என்ன திங்ஸ் கொண்டு வரணும், எது கொண்டு வரக்கூடாது, அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு திங்ஸ் சொல்லி இந்த திங்ஸ் எடுத்துகிட்டு வரலாமா அப்படிலாம் கேட்குறீங்க. நான் என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்தேன், அப்புறம் இங்கே என்னென்ன அவைலபிலிட்டி ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் என்ன கொண்டு வந்தேன் அதை மட்டும் காட்டாமல் நான் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்தேன், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மேஜரா மைண்ட்ல இருந்தது, ஆறாவை தூக்கிட்டு வரும்போது அவன் 7 months தான் இருந்துச்சு அப்போ அவனுக்கு. அப்போ அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே என்னால் ஒரு திங்ஸும் போய் நான் கடையில் வாங்க முடியாது. அப்போ அவனுக்கு இந்த கிளைமேட் செட் ஆகணும், இந்த பிளேஸ் செட் ஆகணும், இது மட்டும்தான் என்னோட மைண்டில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ்டாகவே இருந்துச்சு எனக்கு. ஸோ எல்லா திங்ஸுமே நான் வந்து ஊர்லேருந்து தான் கொண்டு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்தது ரம்ஜான் மந்த்து. நைட்டு மட்டும்தான் கடைலாம் திறந்துருக்கும், பகல்லலாம் இருக்கவே இருக்காது ஒரு கடை கூட. அப்போ போய் யாராவது தூக்கிட்டு வரணும் அப்படின்னா அது சரியா வராது. ஸோ நான் எல்லா திங்ஸுமே ஊர்லேருந்து தான் கொண்டு வந்தேன். மேக்ஸிமம் எல்லாமே ஊர்லேருந்து தான் கொண்டு வந்திருந்தேன். இங்கே எந்த திங்ஸும் வாங்கக்கூடாதுங்கிறது மைண்டில் எனக்கு ரிஜிஸ்டராகவே இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே சவுதி வரதா இருந்துச்சு, ஆனால் அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு, எங்களால் வர முடியல. ஸோ பாலா அவங்கள்ட்ட நான் சொன்னது என்னன்னா, எப்படியும் நம்ம இங்கே வரதான் போகிறோம், ஸோ நம்ம வெசல்ஸ் எல்லாம் கொண்டு போயிடுங்க, பாத்திரம்லாம் கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாத்திரம் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். அவங்க எடுத்துட்டு வந்து அவங்களோட ரூம்ல வச்சுக்கிட்டாங்க. அவங்க இந்த தடவை வரும்போது எனக்கு வெறும் கிராசரி திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு வர்றது மட்டும் ஈஸியா இருந்துச்சு கொண்டு வரதுக்கு. நான் எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கறத ஒரு உங்களுக்கு வீடியோவா நான் சொல்றேன். 6 points வந்து நான் பிரிச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ், ஹெல்த், க்ளோத்திங், டாய்லெட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதர்ஸ். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்ல என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். பாஸ்போர்ட்டும் விசா காப்பியும் ஒரிஜினலும் கையில் வச்சுக்கிட்டேன். அட் த சேம் டைம் ஜெராக்ஸ் காப்பியாவும் கையில் வந்து ஃப்ளைட் டிக்கெட். அதுக்கு அடுத்தது வந்து மணி. கேஸ் ஆஃப் சவுதி கரன்சி ஆகட்டும், இந்தியன் கரன்சி ஆகட்டும், ரெண்டுமே வச்சுக்கிறது பெஸ்ட். செகண்ட் கேட்டகரியா சூஸ் பண்ணியிருக்கிறது ஹெல்த்துக்கு தான். பிகாஸ் நான் ஆறாவ ஊர்லேருந்து நான் இங்கே அழைச்சிட்டு வரும்போது எனக்கு இங்கே டாக்டர்ஸோ யாரோ எதுவும் தெரியாது. அதனால அவனுக்கு ரெகுலர் மெடிசன்ஸ் நான் என்னென்ன கொடுக்குறேனோ அதெல்லாம் கேரி பண்ணிக்கிட்டேன். லைக் விட்டமின் ட்ராப்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் அவனுக்கு ஃபீவர், கோல்டு, காஃப், இந்த மாதிரிலாம் தெர்மாமீட்டர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இந்த திங்ஸ்லாம் என் கையில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பெட்டராக இருக்கும்னு அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். வித் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ரொம்பவே முக்கியம். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு செக் பண்ண மாட்டாங்க ஏர்போர்ட்ல. சம்டைம்ஸ் செக் பண்ணும்போது நம்மளுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு அலோவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு மெடிக்கேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது ரெகுலர் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட டாக்டர் ரிப்போர்ட், ப்ரிஸ்கிரிப்ஷன், மெடிசன்ஸ் உங்களுக்கு நீங்க எவ்வளோ நாள் மந்த் இங்க இருக்க போறீங்களோ, இயர் இருக்க போறீங்களோ அதை ஊர்ல இருந்தே ஞாபகமா கொண்டு வந்துருங்க. அது இல்லாம பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட். என்ன மாதிரி ஸ்பெக்ஸ் யூசர் இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேருக்கு ஒரு ஸ்பெக்ஸ் கையில வச்சுக்கிறது நல்லது. தேர்ட் கேட்டகரியா நான் சூஸ் பண்ணிக்கிறது க்ளோதிங். வீட்டில் யூஸ் பண்ணுறதாகட்டும், வெளிக்கு நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுக்கணும். கேட்டகரி வந்து டாய்லெட்ரிஸ் அண்ட் க்ரூமிங்க்கு. லேடிஸ் எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு க்ரூம் பண்ணிக்கிறது அப்படின்னாலே நிறையா இருக்கும் லிஸ்ட் அவுட். அதில் என்னென்ன அப்படிமோ மேக்கப் கிட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி டாய்லெட்ரிஸில் என்னென்ன அப்படின்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம், சோப்பு, ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு இதெல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அட் த சேம் டைம் நெயில் கட்டரும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்க வந்தா எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பிளான் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தான். எங்க எப்போ போனாலும் மொபைல் எடுத்துட்டு வருவேன், சார்ஜரை மறந்துடுவேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சதை நான் சார்ஜர் தான் எடுத்து வச்சிருந்தேன். அதே மாதிரி லேப்டாப் சார்ஜர், நம்மளுக்கு பென்ட்ரைவ் யூஸ் பண்றேன் அப்படின்னா பென்ட்ரைவ் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த சவுதியில வந்து நம்ம இந்தியால இருக்க மாதிரி பிளக் பாயிண்ட் இருக்காது, அதுக்கு 3 pin அடாப்டர் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூனிவர்சல் அடாப்டர் நம்ம ஊர்லயே வாங்கிட்டு வர்றது பெஸ்ட். ஏன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம், இங்கே வந்து தான் வாங்கணும். அப்போ எனக்கு சார்ஜ் கூட போட முடியாமல் டெட்டாக இருந்தது என்னோட மொபைல் ஃபோன் எல்லாமே. நெக்ஸ்ட் அதர்ஸில் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா
ஒரு நோட்டு பென் ஏதாவது நம்மளுக்கு வாங்கிட்டு வரணும், ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா எழுதுறதுக்கு ஒரு நோட்டு ஒரு பென்னும் குட்டியா எடுத்து வச்சுக்கிட்டேன். அது இல்லாம ஒரு சட்டையில ஒரு பட்டன் போயிடுச்சுனாலும் அது தைக்கிறதுக்கு இங்க போய் பக்கத்துல எங்கேயும் போய் தேடவும் முடியாது, எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால ஒரு பென், நீடில், த்ரெட், பட்டன் இது ஒரு 4மே வந்து தனியா ஒரு கவர்ல எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கிராசரி திங்ஸ் தான். நான் இங்க கொண்டு வந்தது எப்படி அப்படின்னா, ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் 1 வீக் டு 2 வீக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்திருந்தேன். ஒரு சில இதெல்லாம் இயர்லி கூட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்தேன். இந்த புளி, மொளகாப்பொடி அது எல்லாமே வந்து ஒரு இயர்லிக்கு கொண்டு வந்துட்டேன். இப்ப இந்த ரைஸ்லாம் வந்து வந்ததும் நம்மளால எங்க போய் சர்ச் பண்ணி வாங்க முடியாது. அதனால 1 வீக்கு வந்து தேவையானது மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஒரு சில பேருக்குலாம் தோணலாம், இதெல்லாம் எதுக்கு இங்கேருந்து வாங்கி எடுத்துட்டு வந்தீங்க? இங்கேயே கிடைக்கும் ஈஸியா அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அகெயின் நான் ரிப்பீட் பண்றது இதுதான். நாங்க வந்தது ரம்ஜான் மந்த்து. நைட் டைம்ல மட்டும்தான் கடை திறந்திருக்கும். ஆற வச்சுக்கிட்டு எங்களால எங்கேயும் போய் வாங்க முடியாது. ஸோ அதுவும் இல்லாம எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து ஆறாவை மேனேஜ் பண்றதுக்கே எனக்கு கொஞ்சம் டஃப்பா இருந்துச்சு. அப்போ வந்து என் கையில இந்த திங்ஸ்லாம் இருந்ததுனால தான் என்னால மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. பாலா அவங்களாலையும் மேனேஜ் பண்ண முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நாங்க அப்ப வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்பப்போ வாங்கிக்கிட்டோம். இன்னொரு ரீசனும் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெக்கேஷன் முடிஞ்சிட்டு நம்ம இங்க ஜாயின் ஆகும் போது நம்மளுக்கு சேலரி இருக்காது. நெக்ஸ்ட் மந்த் தான் சேலரி இருக்கும். எல்லாமே நம்ம கை காசை போட்டு இப்போ உடனே வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் நம்மளுக்கு டைட்டா இருக்கும். ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே அங்கேருந்து ஊர்லயே கொண்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து அந்த மந்த் வந்து எனக்கு ஈஸியா இருந்துச்சு மேனேஜ் பண்றதுக்கு. சேலரி வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க ஒரு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் சேலரி வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க ஆரம்பிச்சிட்டோம். திங்ஸ்லாம் என்னென்ன கொண்டு வந்தேங்கிறத ஒரு வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சீப்பு சீடை அப்படிதானே எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனா அது கவருக்குள்ள சீப்பு சீடை இல்ல, இதுக்குள்ள புளி தான் கொண்டு வந்திருக்கேன். இது ஜிப்லா கவருங்கிறதுனால இந்த கவர்ல வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். 1 கிலோ ஒரு பேக்கெட்லயும் இன்னொரு கிலோ ஒரு பேக்கெட்லயும் 2 கிலோ எடுத்துட்டு வந்திருந்தேன். ஒரு வருஷத்துக்கு தேவையான புளியும் கொண்டு வந்திருந்தேன். புளிலாம் நிறைய ஸ்டாக் பண்ணா கருத்துரும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே இல்ல. நான் இது எல்லாத்தையுமே ஃப்ரீசர்ல போட்டுட்டேன். இப்போ வரைக்குமே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி தான் இருக்கு புளி எல்லாம். அப்புறம் கிள்ளி வச்ச கரடமும் நீட்டு கரடமும் கொண்டு வந்திருந்தேன். இது எப்படி கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா, மாவு அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய டப்பா எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுல ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அதனால நொறுங்காம வந்திருந்தது. அது கூடவே அப்பள பேக்கெட் அதெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். இங்கெல்லாம் ஃபில்டர் காஃபி கிடைக்குமா என்னன்னு தெரியல, அதனால 2 பேக்கெட் மட்டும் கொண்டு வந்திருந்தேன். இதுல காமெடியான விஷயம் என்னன்னா, ஃபில்டர் காஃபி கொண்டு வந்தே தவிர்த்து ஃபில்டர் கொண்டே வரல. அப்புறம் ஊர்ல இருந்து ஃப்ரெண்ட் வரும்போது மாமி கொடுத்து விட்டு இருந்தாங்க. நாங்க வந்தது ஸ்ரீலங்கன் ஃபிளைட். அதுலலாம் ஆயில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சில ஏர்லைன்ஸ்ல எல்லாம் ஆயில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கெல்லாம் நல்லெண்ணெய் விலை ஜாஸ்தியா இருக்கு. அதனால மலாட்ட எண்ணெயும் நல்லெண்ணெயும் 1/2 லிட்டர் கொண்டு வந்திருந்தேன். ஒரு வருஷத்துக்கு தேவையான வீட்லயே அரைச்ச மஞ்சத்தூள், நல்ல காரமா இருக்கிற மிளகால தனி மிளகாத்தூள். வந்தோடனே நம்மளால எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால எமர்ஜென்சிக்காக இட்லி பொடி, கருவேப்பிலை பொடி, கொள்ளு பொடி கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் ஒரு பேக்கெட் கடையில வாங்கின மஞ்சத்தூளும் கொண்டு வந்திருந்தேன். அது கூட வெங்காயம் கரடமும் கொண்டு வந்திருந்தேன். நாங்க வந்திருந்தது மார்ச் மாசம். ரம்ஜான் மந்த்ங்கிறதுனால கடை எதுவுமே கிடையாது. ஃபுல்லா நைட் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கும். ஆறா வச்சுக்கிட்டு நாங்க எங்கேயும் வெளியிலயும் போக முடியாது. அதனால எமர்ஜென்சிக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி கொண்டு வந்துட்டோம். அப்புறம் 2 பேக்கெட் சுக்கு பொடியும் திரிக்கடுகமும் கொண்டு வந்திருந்தேன். நாங்க வந்திருந்தப்ப கிளைமேட் கொஞ்சம் கூலிங்கா இருந்தது. டக்குன்னு கோல்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால திரிக்கடுகம் வந்து கொண்டு வந்திருந்தேன். இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா, 1/2 கிளாஸ் வெந்நீர்ல 1 ஸ்பூன் திரிக்கடுகம் போட்டுட்டு அதுல கூட பனங்கற்கண்டோ இல்லைன்னா தேனும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் திரிக்கடுகமும் தேனும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால அது கூட சாப்பிடறதுக்கு தேனும் கொண்டு வந்துட்டேன். அது கூட ஒரு வருஷத்துக்கு தேவையான குழம்பு மிளகாப்பொடியும் கொண்டு வந்திருந்தேன். நாங்க வந்த கூலிங் கிளைமேட்னாலயோ என்னவோ தெரியல, டைட்டா தான் மூடி வச்சிருந்தேன். இருந்தாலும் அதுக்குள்ள வண்டுலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மேல இருந்த வண்டெல்லாம் மட்டும் எடுத்துட்டு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நல்லாதான் இருக்கு. வந்த உடனே எதுவுமே செய்ய முடியாது. அதனால கொஞ்சமா மட்டும் சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, கருவேப்பிலை பொடி, ரசப்பொடி, இந்த மாதிரி சாதத்துல போட்டு சாப்பிடறதுக்கு முருங்கைக்கீரை பொடியும் கொண்டு வந்துட்டேன். உண்மையே சொல்லணும் அப்படின்னா, இந்த பொடியெல்லாம் கொண்டு வந்ததுனாலதான் எனக்கு ஒரு வாரம் மேனேஜ் பண்றதுக்கே ஈஸியா இருந்துச்சு. 2 கருவேப்பிலை பொடி இருக்குன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஒரு பொடி மாமியும் இன்னொரு பொடி அம்மாவும் அரைச்சு கொடுத்திருந்தாங்க. அப்புறம் இடியாப்ப மாவு ஒரு பாட்டில் ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருந்தேன். அது கூட மாமியும் ஒரு பாட்டில் கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் அதோட வீட்லயே அரைச்ச அரிசி மாவும் சிறுதானிய மாவும் கொண்டு வந்திருந்தேன். ஒரு பொருள் ஏன் கொண்டு வந்தேன்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, இந்த பேக்கிங் பவுடரும் கொக்கோ பவுடரும் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கெல்லாம் பேசிக்கா ஒரு சில வீட்ல எல்லாம் அவன் இருக்கும். அதனால பேக் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்திருந்தேன். ஆனா இங்க கேஸ் ஸ்டவ் மட்டும்தான் இருந்தது எங்க வீட்டுல. அதனால யூஸ் இல்லாம இருக்கு.
அதோட தட்டை அவல் ஒரு பாக்கெட்டும், அப்புறம் 1/2 கிலோ பூண்டு, நம்ம ஊர் பூண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரே ஒரு கோதுமை மாவு பாக்கெட் மட்டும் கொண்டு வந்திருந்தேன். அதை இப்ப பாதி யூஸ் பண்ணிட்டோம், மீதி பாதி தான் இருக்கு. கடலை மாவு கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தேன். 1 கிலோ அரைச்சு வச்சிருந்தோம். கடைசியில லக்கேஜ் இல்லாததுனால கொஞ்சம் மட்டும்தான் கொண்டு வர முடிஞ்சது. அதே மாதிரிதான் முறுக்கு மாவும் வீட்டுல வெறுப்பா இருந்தா கொஞ்சமா சுட்டு சாப்பிடுங்கன்னு அம்மா கொடுத்து விட்டு இருந்தாங்க. அதுவுமே கடைசியில லக்கேஜ் இல்லாம கொஞ்சோண்டு மாவு மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். 1/4 கிலோ வரமிளகாய் கட்டி வச்சிருந்தேன். லக்கேஜ்ல இருந்து கொஞ்சமா மட்டும் கட்டி எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் கருப்பு கொண்ட கடலையும் கொள்ளு பாக்கெட்டும் கொண்டு வந்திருந்தேன். எமர்ஜென்சிக்கு மட்டும் தாளிக்கிற பொருள்லாம் கடுகு, பத்த உளுத்தம் பருப்பு அதெல்லாம் வந்து 50 கிராம் பாக்கெட் எடுத்துட்டு வந்திருந்தேன். இங்கெல்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அது கூட கேசரி பவுடரும் ஒரு சின்ன பாக்கெட் எடுத்துட்டு வந்திருந்தேன். அது கூட மசாலா ஐட்டம்ஸும் கொண்டு வந்திருந்தேன். கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் எல்லாமே கொண்டு வந்திருந்தேன். ஒன்னே ஒன்று மட்டும் கொண்டு வரல, கசகசா மட்டும் ஒன்னே ஒன்று கொண்டு வரல. இந்த நாட்டுல பேண்டட் அது, அதனால அது மட்டும் கொண்டு வரக்கூடாது. ஒரு நாள் பானிபூரி வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ்ல. அதை பார்த்துட்டு ஒரு சிலர் இந்த சிப்ஸ் எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் நான் இங்க வாங்கவே இல்லை, எங்க ஊர்ல இருந்து கொண்டு வந்திருந்ததுதான். அப்புறம் அதோட ஒரு பாக்கெட் மேகி நூடுல்ஸும் பொட்டுக்கடலையும் கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் 1 கிலோ சர்க்கரையும் 1/2 கிலோ வெல்லமும் கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் ரொம்ப முக்கியமா சாம்பார் வைக்கிறதுக்கு தோரம் பருப்பும் பாசி பருப்பும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் சப்பாத்தி உருட்டுறதுக்கு இந்த மேட்டும் கொழியும் எடுத்துட்டு வந்திருந்தேன். அந்த திரட்டுற போர்டும் எடுத்துட்டு வந்திருந்திருக்கலாம், அது வெயிட் கூடும் அப்படின்றதுனால சிலிக்கான்ல வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் சிறுதானியத்துல வரகரிசி எடுத்துட்டு வந்திருந்தேன். இது கூட திணை, சாமை எல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். அதெல்லாம் வெயிட் இல்லாம வீட்லயே வச்சுட்டு வந்துட்டோம். ஊருக்கு வந்த புதுசுல எதுவும் விதவிதமா செய்ய முடியாது, அதுக்காக உப்புமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு சேமியாவும் ரவாவும் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதே மாதிரிதான் சோயா பால்ஸும் டக்குன்னு ஏதாவது சோயா சங்க் புலாவ் மாதிரி செய்யறதுக்காக கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் வீட்லயே செஞ்ச கொத்தரங்காய் வத்தல் மாமி கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் சின்னதா ஒரு கார்ன்ஃபிளவர் பாக்கெட்டும் எடுத்துட்டு வந்திருந்தேன். அதோட இடியாப்பம் புழியறதுக்கு அச்சும் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் ரொம்பவே முக்கியமான குக்கர் வாஷர் எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துட்டு வந்துட்டேன். வந்த புதுசுல குக்கர் நல்லாதான் வேலை செஞ்சுட்டு இருந்தது. அதோட ப்ரெஷர் வால்வ் எப்படி போச்சுன்னே தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வெறும் கேஸ் கட் மட்டும் வாங்கி வைக்காம ப்ரெஷர் வால்வும் எடுத்துட்டு போங்க அப்ராட் போறீங்க அப்படின்னா. ஈஸியா தான் இருக்கும், நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட டாய்லெட்ரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தேன். ஆரா யூஸ் பண்ற சோப்பு, ஷாம்பு, மாய்ஸ்சரைசர், ஃபேஸ் கிரீம் இதுவும் எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் நாங்க யூஸ் பண்ற சோப், ஹேண்ட் வாஷ், பிரஷ் இது எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன். அதோட இல்லாம சோப் வைக்கிற பாக்ஸ் கூட கொண்டு வந்திருந்தேன். ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் தான், நம்ம கொண்டு வர லிக்விட் ஐட்டம் ஆகட்டும் இல்ல எந்த ஒரு பாட்டில் எந்த பொருள் கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி செல்லோ டேப் சுத்தி கொண்டு வர்றது நல்லது. ஏன்னா ஏர்போர்ட்ல லக்கேஜ் தூக்கி போடும் போது எங்கேயாவது பாட்டில் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பேக்குக்குள்ள இருக்க அத்தனை ஐட்டம்ஸும் வேஸ்ட் ஆயிடும். இந்த மாதிரி சீல் பண்ணி கவர் பண்ணி கொண்டு வரும்போது எந்த லீக்கேஜும் இருக்காது. ஆராக்குட்டிக்கு மட்டும் தனியா ஸ்பெசிபிக்கா என்னென்ன கொண்டு வந்தேன்றத பாக்கலாமா? வீட்லயே முளைக்கட்டி வறுத்து அரைச்சிட்டு வந்த கேழ்வரகு மாவு 2 கிலோ எடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் அரிசி கூழ் தான் கொண்டு வந்திருந்தேன். இது 2 ஃபார்மட்ல அரைச்சு எடுத்துட்டு வந்திருந்தேன். ஒரு இது நைஸாவும் இன்னொன்னு கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த ரெசிபியை வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன், ஃபியூச்சர் வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அப்புறம் வீட்லயே ஹோம்மேடா நட்ஸ், சீட்ஸ், மில்லட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சா சத்து மாவு தான் அக்கா கொடுத்து விட்டுருந்தா. இதே கடைசி வரைக்கும் சவுதிக்கு எடுத்துட்டு வர மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசி நிமிஷத்துல வீட்டுக்கு கொரியர் அனுப்பிச்சிருந்தா. அப்புறம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுவும் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணதுதான். வெயிட் கெயின்காக சக்கரவள்ளி கிழங்குல பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுவும் ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன், கண்டிப்பா ஃபியூச்சர் வீடியோல அப்லோட் பண்றேன். இதுல இருந்து ஆராவுக்கு கூழ் மாவா எடுத்துட்டு வந்திருந்தது. அப்புறம் வேற ஏதாவது வேணும் அப்படின்னா வீட்ல இங்க நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் போதும்னு சொல்லிட்டேன், லக்கேஜும் இல்லை எங்களுக்கு. அப்புறம் ரொம்பவே முக்கியமா ஊறுகாய் பாட்டில் தான் கொண்டு வந்திருந்தேன். மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சைப்பழ ஊறுகான்னு 2 கொடுத்து விட்டுருந்தாங்க. வெயிட் இல்லாம மாங்காய் ஊறுகாவை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். எலுமிச்சைப்பழம் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாம ஊருக்கு வந்த புதுசுல உடனே சமைக்கவும் முடியாது. எலுமிச்சைப்பழம் பேஸ்டும் புளி பேஸ்டும் கொடுத்து விட்டுருந்தாங்க. வெயிட் இல்லாததுனால புளி பேஸ்ட்டை வீட்லயே வச்சுட்டு எலுமிச்சைப்பழம் பேஸ்ட் மட்டும் கொண்டு வந்திருந்தேன். எனக்கு இதை எடுத்துட்டு வந்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வெறும் ரைஸ் மட்டும் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். நானும் ஆராக்குட்டியும் இங்க வரதுக்கு முன்னாடியே பாலா அவங்கள்ட்ட வீட்டுக்கு என்னெல்லாம் பேசிக்கான திங்ஸ் தேவையோ அது எல்லாமே நான் கொடுத்து விட்டுட்டேன். அவங்க கேம்ப்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு நாங்க வரும்போது அந்த பார்சல் எல்லாம் கொண்டு வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் கொண்டு வந்த திங்ஸ் இல்லாம பாலா அவங்க கம்பெனி சைட்ல இருந்தும் கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிச்சன்ஸ்க்கு எல்லாம் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதோட பேசிக்கான திங்ஸையும் கொடுத்திருந்தாங்க. என்னோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா ஆராக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்கே ஊர்ல இருந்தே கொண்டு வந்துடணும். ஏன்னா இங்க வந்து எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆக்சுவலா இங்க வந்து இப்ப வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து எடுத்துட்டு வந்தது ரொம்பவே ஈஸி, நல்லது அப்படின்றது தோணுது. ஏன்னா இங்க வந்து நான் ஒரு காஸ்ட்டும் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு.
அதனால நான் ஊர்ல இருந்து எல்லா திங்ஸும் கொண்டு வந்தது பெட்டர். அந்த மாதிரி குழந்தைங்களா யாராவது வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு அட்வைஸா சொல்றேன், ஊர்ல இருந்து ஒரு ஹோம்மேடா ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. இங்க வந்து வாங்குறதுக்கு பதில் வீட்ல இருந்து கொண்டு வர்றது தான் பெட்டர். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பேஷன்ஸோட பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுல இருந்து ஒரு பாயிண்டாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை. மைக்குடா, ஐயோ. அது விளையாட்டு ஜாமான்ல தூக்கிட்டு போச்சு. ஜி பூம்பா. அப்படியே பிளாக் பண்ண தூக்கிட்டு போய் ரோல் ரோல் ரோல். கேமரா ஆன் பண்ண நான் வாயை திறக்கணும் இல்லையா, நீ உஷாரா வாயை திறக்காம வாயை மூடிட்டே இரு. டேக் டேக் 50. அம்மாட்டா குடுறா குடுடா. ஆரா குடு. அம்மா வீடியோ எடுத்துட்டு வரேன்டா, குடுடா.